ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டிசன் பாட்டில் இருந்து கேட்டிசன் டோக்கனை எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் உங்கள் கேட்டிசன் பாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏர் ட்ராப் அப்படின்னு இருக்கும். இந்த ஏர் ட்ராப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெபாசிட் எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் தேவையோ அந்த எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பினான்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பினான்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பினான்ஸில் உள்ள கேட்டிசனோட அட்ரஸ் மெமோ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஐடி, பினான்ஸோட யூஐடி இவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே எடுக்கலாம். எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் உங்கள் பினான்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஐடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பினான்ஸ் ஐடியை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் மேலே இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடிக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா யூஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த யூஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அது காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டுக்குள்ளே போயிருங்க. பாட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த டச் பண்ணி அந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ டெபாசிட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப பைனான்ஸுக்குள்ளே போயிருங்க. பினான்ஸுக்குள்ளே போயிட்டு பேக் கீழே பார்த்தீங்கன்னா வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வேலட்டுக்குள்ளே போயிருங்க. வேலட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெபாசிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதில் ஸ்பாட்டில் போயிட்டு டெபாசிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெபாசிட்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காமிக்கும். ஸோ இங்கே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கேடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கேடி அப்படின்னு டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே நெட்வொர்க் கேட்கும். ஸோ என்ன நெட்வொர்க் அப்படின்னுள்ளது. ஸோ இங்கே டான் செயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டான் காயின் அப்படின்னுள்ளதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டெபாசிட் கேடி அப்படின்னு வந்துடும். ஸோ கீழே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டிசன் பார்த்தீங்கன்னா நமக்கு டான் நெட்வொர்க்கில் தான் ரன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அட்ரஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டேன். காப்பி பண்ணோன்னா அட்ரஸ் காப்பீடு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பாட்டுக்குள்ளே போங்க. திரும்ப அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மெமோ கேட்குறாங்க. ஸோ மெமோ மஸ்ட்டு. நீங்கள் மெமோ கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு காயின் ரிசீவ் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெமோ அப்படின்னு இருக்குது, கேட்டிசன் மெமோ அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்தது கரெக்ட் தானே உங்களை செக் பண்ணிவிட்டு கீழே சென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கேவிசி பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மேலே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காயின் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு பினான்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அனதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்மை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு டிக்கும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே பேக் இருக்குது. பேக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 170 கேடி பினான்ஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இவங்க இந்த விட்ராவல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நமக்கு பினான்ஸுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் ப்ரொசீஜர். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.